வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான நல்லக்கண்ணு காலமானார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் 1:55 மணிக்கு உயிர் பிரிந்ததாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. நம் சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி, பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்காக தம் வாழ்வை ஈகம் செய்த தியாக பெருஞ்சீலர் நல்லக்கண்ணு. முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் புகழாரம். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நல்லக்கண்ணு மறைவு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேரிழப்பு என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நல்லக்கண்ணுவை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள். ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு சென்னை பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவிப்பு. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு மருத்துவ ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்றும் பேட்டி. ஒப்படைக்க இருக்கிறோம். அவரது உடல் ஏற்கனவே எழுதி வைத்தபடி அவரது உடலை வழங்கியிருக்கிறார் ஆய்வுக்காக, மருத்துவ ஆய்வுக்காக. எண்ணற்ற அடக்குமுறைகளை கடந்து எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதராக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று சீமான் புகழஞ்சலி. தனது உடலை கூட கொடையாக கொடுத்தவர் என்றும் உருக்கம். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். எண்ணற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவு எதிரொலி. சென்னையில் உள்ள பாலன் இல்லத்தில் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கொடி. ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று பிரதமர் கூறியது போல் தற்பொழுது வெரைட்டியாக எடப்பாடி பழனிசாமி வடை சுடுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 என்ற EPS வாக்குறுதியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இப்ப வடை சுட்டுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, வெளியுறவுத்துறையும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக இருக்கும் மாநிலத்தில் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருந்தால் அங்கு பாஜக இருக்காது என்றும் விமர்சனம். வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டை சிலர் தொடர்ந்து வட்டமிட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வர ஆரம்பித்து விட்டார்,
அவர் வருகையால் அவர்களது கூட்டணி கட்சிகளே பயப்படுவதாகவும் சாடல். பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரவர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்க வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியமும் தான், ராஜ்யம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. நாம் என்ன சாப்பிட வேண்டும் என முடிவு செய்ய இவர்கள் யார் என்று பீகாரில் இறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் காட்டம். இப்படி ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் அமைக்க பாஜக தவிப்பதாகவும் சாடல். துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கியது சூப்பர் ஹிட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆரம்பத்தில் கிண்டலடித்தவர்கள் தற்பொழுது எங்களால் தான் கிடைத்தது என்று கூறுவதாக விமர்சனம். நாங்க தான் காரணம் சொல்றாங்க. இப்போ எங்களால் தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர். மகளிர் உரிமை தொகையை 3 மாதம் நிறுத்தி வைக்க சூழ்ச்சி நடந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கால் மக்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளனர் என்றும் நெகிழ்ச்சி. தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நாகர்கோவிலில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 294 கோடி ரூபாய் மதிப்பிலான 1237 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் 7 பேருடன் 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை. சென்னையில் தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் குழு நாளை மறுநாள் ஆலோசனை. மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஒரு நாள் பயணமாக வர இருப்பதாக தகவல். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக யாருடன் கூட்டணி? நாளை காலை தைலாபுரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று ராமதாஸ் தரப்பு தகவல். கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இதோ அருகில் வந்துவிட்டது, அதில்தான் பயணிக்க இருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தமது தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக சூசக அறிவிப்பு.
பாமக கட்சி கொடி, பெயர், சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் வழக்கு. தேர்தல் ஆணையம் அன்புமணி பதிலளிக்க சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து தவிக தலைவர் விஜய் தொலைபேசியில் கேட்டறிந்தார். நல்லக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் கமல்ஹாசனின் புகைப்படம், பெயரை வணிக ரீதியில் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. மறு உத்தரவு வரும் வரை தடை நீட்டிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனியார் பேருந்தின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. உயிரிழந்த மகனின் உடலை கண்டு பெற்றோர் கதறல். மார்ச் மாத இறுதி முதல் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு இரவு நேர விமான சேவையை தொடங்க உள்ளது இண்டிகோ நிறுவனம். திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் உள்ள பூங்கா ஒன்றில் தாய் மற்றும் 3 குழந்தைகள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். குழந்தைகளுடன் சேர்த்து மனைவியையும் கொன்றுவிட்டு தப்பி ஓடிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. தங்கள் நாட்டு பொருட்கள் மீது அதிபர் டிரம்ப் ஒருதலைபட்சமாக விதித்துள்ள வரியை கைவிட சீனா வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று வர்த்தக பேச்சு நடத்த தயார் என்றும் சீன வர்த்தக அமைச்சகம் அறிவிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.